இப்போ நிறைய பேருக்கு ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா என்னன்னு தெரியலை. இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க. அங்கே அந்த போலீஸ் அதிகாரி இது எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, இது எங்கள் ஏரியாவில் நடக்கலை இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி உங்கள் கம்ப்ளைண்ட்டை வாங்க மறுக்கிறாங்களா? இனிமேல் அவங்க அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா என்னன்னா, அந்த சம்பவம் எங்கே நடந்திருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி 00 அப்படின்ட்டு நம்பர் போட்டு எஃப்ஐஆர் போடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜீரோ எஃப்ஐஆர். அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி 0 எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அவங்க சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை அனுப்பி வைக்கணும். இதுக்கு ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் கேஸ் இருக்குது. அது என்ன கேஸ்னால், கீர்த்தி வசித் வெர்சஸ் ஸ்டேட். இந்த கேஸில் டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனையை காட்டி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டையும் நிராகரிக்கக்கூடாது. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. ஒருவேளை அந்த போலீஸ் அதிகாரி உங்களோட கம்ப்ளைண்ட்டை வாங்க மறுத்தால் பிஎன்எஸ் செக்ஷன் 199 படி அவர் தன் கடமையை தவறியதற்காக 1 இயர் வரைக்கும் அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தகவல் மற்றவங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.